தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 2வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறைவனே என் ஆற்றலின் வலிமை, அவரையே நம்பியிருக்கிறேன் சொல்லி அவரிலே மகிழ்ந்து இணைந்து இந்த நாளை ஆசிரியின் நாளாக மாற்றிட அடியெடுத்து வைத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த நாளாக இருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஆறுதல் நம் ஆண்டவருக்கு நாம் கொடுத்திருக்கின்ற பெயர்களில் ஒன்று ஆறுதலின் தெய்வன். ஏனெனில் எல்லா உள்ளங்களும் ஏதோ ஒரு நிலையிலே இந்த ஆறுதலை எதிர்பார்த்து தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். நிம்மதியான வாழ்வு எங்கே கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கின்றோம். கவிஞன் வரிகளுக்கு ஏற்றார் போல, எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யார் யாரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் நிம்மதி கிடைக்கவில்லையே. எல்லா நிலைகளிலும் மனிதன் சுமைகளை சுமந்து கொண்டு மனச்சோர்வோடு நடந்து கொண்டிருக்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்வார் இருப்பாரோ, என்னை அங்கீகரிக்கின்றவர், என்னை புரிந்து கொள்பவர், என்னை அன்பு செய்கின்றவர், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர், என்னுடைய இயலாமையை அறிந்து கொள்பவர் உண்டோ என்கின்ற அந்த மனத்தாங்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றது. பெரும்பான்மையான சமயங்களிலே ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த சுமை, என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி இழப்புகளும் இறப்புகளும் துன்பங்களும் அடிமேல் அடியாக விழுந்து கொண்டிருக்கின்றன, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பதை போல ஏன் என் குடும்பத்தில் மட்டும், என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்கின்ற கேள்வியை கேட்டு மனமுடைந்து போன சோர்ந்து போன நிலையில் இருக்கின்ற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கலாம். அதே போல தன் வாழ்க்கை சுமையை சுமக்க முடியாமல் பரிதவித்து போய் தள்ளாடி கொண்டிருக்கின்ற மனிதர்களை நம்மால் பார்க்க முடியும். இப்படி எல்லா நிலைகளிலும் மனிதன் சுமையை சுமந்து கொண்டு சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆறுதலை தேடி அலைந்து கொண்டுதான் இருக்கின்றான். இந்த காலகட்டத்தில் நம்முடைய எல்லா நிலைகளையும் அறிந்திருக்கின்ற இயேசு மனிதர்களை இன்றைய நற்செய்தியின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார். பல்வேறு விதமான சுமைகளை சுமந்து சோர்ந்து போய் இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். சோர்விலே, தனிமையிலே, விரக்தியிலே, வேதனையிலே, வருத்தத்திலே, போராட்டத்திலே, துன்பத்திலே இப்படி சோர்ந்து போய் இருக்கின்ற நம்மை அறிந்திருக்கின்ற இயேசு அழைக்கின்றார். சோர்ந்து போயிருக்கின்ற உள்ளமே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி இங்கே அவர் அழைக்கின்ற பொழுது, வாருங்கள் உங்கள் சுமைகளை எடுத்து போட்டு விடுவேன் என்று சொல்லி அழைப்பை விடுக்கவில்லை. மாறாக உங்கள் துயரத்திலே துன்பத்திலே என்னை உங்கள் தோழனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய துன்பத்தை சுமப்பதற்கு ஏற்ற ஒரு பங்காளியாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். இப்படி இயேசுவை நம் துன்ப வாழ்விலே, நம்முடைய சோர்வின் மத்தியிலே நாம் துணையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவரை நம் பலமாக சொல்லுகின்ற பொழுது, இறைவன் நம் வாழ்வில் சுமைகளை சுமப்பதற்கான ஆற்றலையும் பலனையும் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியை தான் இயேசு இங்கே நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். நம்முடைய வாழ்வை சிறு அலசி பார்ப்போம். இப்படி நான் தனிமையிலே, விரக்தியிலே, வேதனையிலே துன்புற்றிருக்கிற பொழுது, சோர்வு என்னை மேற்கொள்கின்ற பொழுது, நான் எதை என்னுடைய வாழ்வினுடைய துணையாக நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன்? பணத்தை தேடி அலைபவனாக இருக்கின்றேனா, அல்லது போதை வஸ்துக்களுக்கும் மது பழக்கத்திற்கும் அடிமையானவனாக இருக்கின்றான்? தேவையற்ற உறவுகளிலே நான் இன்பம் காண்பவனாக இருக்கின்றேனா? கேளிக்கை விருதுகளுக்கும் கேளிக்கை நிகழ்வுகளுக்கும் சென்று அந்த துன்பத்தை மறக்க நான் முயற்சிக்கின்றேனா? நண்பர்களை தேடி செல்கின்றேனா? இவையெல்லாம் தான் உலகம் நமக்கு காட்டுகின்ற வழிகளாக இருக்கும். ஆனால் இயேசு நம்மை தம்மிடம் அழைக்கின்றார். ஏனெனில் இந்த உலகம் வாழ்வுக்கான வழிகளை காட்டக்கூடியதாக இருந்தால் இயேசு மட்டுமே சொன்னார், நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்னார். அத்தகைய இயேசுவிடம் நாம் வருகின்ற பொழுது
அந்த இயேசுவை நாம் தேடி வருகின்ற பொழுது எசாயா புத்தகம் 40:31 படிப்பதை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் புதிய வலிமை பெறுவார்கள், அவர்கள் உயரை உயரை பறப்பார்கள், ஓடுவார்கள், சோர்வடையார், நடப்பார்கள், களைப்பறையார் என்று சொல்வதை போல நம் வாழ்விலே சோர்வுகள் சோதனைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது நாம் புது வலிமை பெற்றவர்களாக இருப்போம். அந்த சோர்வனை வென்றெடுப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் பெற்றுக் கொள்ளுவோம். இதைத்தானே பவுல் தன் வாழ்வு உணர்ந்ததினாலே சொல்லுகின்றார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்தி இயேசுவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுவாரே, அதை போல என் பலவீனத்தில் நான் ஆண்டவரை மட்டுமே தேடினேன், அவரே எனக்கு பலமாய் வந்தார் என்று சொல்லி தன் வாழ்க்கை அனுபவத்தை சொல்வதை போல நாமும் நம் வாழ்விலே சந்திக்கின்ற சோர்வுகள் சோதனைகள் துன்பங்கள் அனைத்தையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். ஏனில் இயேசு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். யோவான் புத்தகம் 16:20 நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், துன்புறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து 22 படிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பேன், அந்த மகிழ்ச்சி யாரும் எடுத்துவிட முடியாது என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நம்மிடம் இருக்கிற துன்பங்களை எடுத்து போடுகின்றவல்ல, மாறாக துன்பத்தை எதிர்த்து தாங்கி போராடுகின்ற வலிமை. அதான் திருத்தூதர் பணியிலே 3-4 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது பொது சங்கம் திருத்தூதர்களை துன்புறுத்தி அடிக்கின்ற பொழுது அவர்கள் துன்பத்தின் மத்தியிலே மகிழ்ந்து இருந்தார்கள். இதுதான் இறைவன் கொடுக்கின்ற ஆறுதல். நம்முடைய துன்பத்தின் மத்தியிலே வேதனை மத்தியிலே நம்மோடு உடன் பயணிக்கின்ற கடவுளாக இருந்து நம் வேதனைகளை தணிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே எத்தனையோ வேதனைகளிலே, விரக்தியிலே, தனிமையிலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்க நாம் எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். அவையெல்லாம் நமக்கு நிம்மதி கொடுக்கும் என்று சொல்லி, ஆறுதல் கொடுக்கும் என்று சொல்லி, அமைதி கொடுக்கும் என்று சொல்லி, ஆனால் அவையெல்லாம் நம்மை முந்தைய நிலையை விட பிந்தைய நிலை மோசமானதாக மாற்றி போடுமே வெளியே நம் வாழ்வுக்கு விடுதலை கொடுக்காது. நம் வாழ்வு காதல் கொடுக்கின்ற ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை தேடுகின்ற பொழுது திருப்பால் 34:8 படிப்பதை போல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்ற வார்த்தை கேட்டார் போல அனைத்தையும் நிறைவுள்ளதாக நம் தேவன் மாற்றி போடுவார். ஆகவே அன்பு சகோதரமே, ஆறுதலை தேடி அலைகின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆறுதலின் தெய்வனாகிய இறைவனை மட்டுமே தேடுவோம். அவர் தருகின்ற ஆறுதலையும் அமைதியையும் பெற்று இறைவனிலே மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.